தமிழக பாஜக மாநில விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு செயலாளர் இருப்பவர் முன்னாள் பைக் ரேசர் அலிஷா அப்துல்லா. இவர் குறித்த இணையதளத்தில் உள்ள வீடியோவில் இணையதளத்தில் யூடியூபர் வீடியோவில் அவதூறா பேசியது திருச்சி சூர்யா அவர்களை காவல்துறை கைது செய்யப்பட்டிருக்காங்க. எதற்காக படுதுன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி யூடியூபர் முக்தார் மற்றும் திருச்சி சிவா இணைந்து ஒரு நேர்காணல் வீடியோ யூடியூப்ல ஒன்று பேசியிருக்காங்க. அது பேசும்போது பாஜக சேர்ந்த அலிஷா அப்துல்லா மற்றும் அவருக்கு தமிழில் பிறந்த இரட்டை குழந்தைகள் குறித்தும் ஆபாசமாகவும் தரக்குறைவாகவும் அவதூறாகவும் பேசியிருக்காங்க. இது குறித்து காவல் ஆணையர் அலிஷா அப்துல்லா நேரடியாக போய் இந்த புகாரின் அடிப்படையில் உடனடியாக செயல்பட்ட காவல்துறையினர் முன்னாள் பாஜக நிர்வாகியான திருச்சி சூர்யாவை அதிரடியாக கைது செய்திருக்காரு. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய முதன்மை குற்றவாளியான யூடியூபர் முக்தாரை தற்போது தலைமுறை உள்ளதால் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பற்றி அவதூறாக பொதுவாக பேசுவது முக்தாரோட வழக்கமான விஷயம். அவர் என்னமோ நான் பரபரப்பான அவர் எப்பயுமே பல்வேறு தரப்பு மக்களால் கண்டிக்கப்பட்டவர். இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? திருச்சி சூர்யாவை இன்னைக்கு கைது செய்திருக்காங்க. காரணம், அலிஷா அப்படிங்கக்கூடிய அந்த பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருச்சி சூர்யா இதை ஒரு தன்னுடைய ஒரு வாடிக்கையாக, அதாவது ஒரு ஹேபிட்டா வச்சுட்டு இருக்காரு. ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக அவர் போட்டுட்டு இருக்கக்கூடிய வீடியோக்களை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, யாரை இன்னும் அவர் தவறாக பேசவில்லை அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அவர் அத்தனை பேரையும் தரக்குறைவாக அவர் பேசிக்கொண்டிருக்கார். சொல்ல போனா ஒருத்தருக்கும் மேல அவங்களுக்கு இவங்களோட தொடர்பு இருக்கு, இவங்களுக்கு அவங்களோட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அது தொடர்பான வீடியோக்களை போடுவதையே தன்னுடைய ஒரு வழக்கமாக அவர் வைத்திருக்கிறார். இவர் கட்சியில நீக்கிறதுக்கு காரணமே ஒரு ஆபாசமா பேசியதுதான். அதனாலதான் இவர் கட்சியில இருந்தே அவர் நீக்கப்பட்டார் என்பதை பாக்குறோம். இது ஆரம்பத்திலேயே இப்ப இவர் மேல ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா இப்ப இவர் இவ்வளவு தூரம் அவர் பேசியிருக்க மாட்டார் அப்படிங்கறதா நம்மளுடைய கருத்தாக பார்க்கிறது. ஆனாலும் கூட இன்னைக்கு இந்த கைது நடவடிக்கை என்பது வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இனியாவது இந்த மாதிரியாக இதையே தங்களுடைய ஒரு தொழிலாக செய்து கொண்டு, அதாவது இன்னைக்கு எப்படி இருக்கு சமூக வலைதளங்கள் அப்படின்னு சொன்னா, முன்னாடி இப்போ டிவி தொலைக்காட்சிகள், அந்த டிவி தொலைக்காட்சிகள்ல ஒரு இல்லாத ஒரு விஷயம், ஒரு பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று ஒரு நியூஸை வெளியிட வேண்டியது. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு அந்த செய்தியை எடுத்துடலாம். அது இல்லைன்னு பொய்ன்னு தெரிஞ்ச பிறகு அந்த செய்தி எடுக்கப்பட்டு விடும். ஆனா அந்த பரபரப்பு அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த பரபரப்புல ஒரு டிஆர்பி ரேட்டிங் அப்படின்னு எல்லாம் வச்சு அந்த இடத்துல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. இப்ப என்ன நடக்குது, சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி ஒருத்தருங்களுடைய ரகசியங்கள் அப்படின்றத மட்டும் சொல்றது, அவங்களுடைய பர்சனல்களை பத்தி தவறா சொல்றது, அவங்களுக்கு இவங்களோட தொடர்பு இருக்கு இப்படிங்கிற மாதிரியான கதைகளை கட்டிவிட்டு அதை வச்சு இப்ப பணம் சம்பாதிப்பது. உடனே அந்த வீடியோ நிறைய போகும், அதுல மூலமாக இவங்களுக்கு காசு வரும். இப்படி ஒரு இழி தொழிலை பண்ணிட்டு இருக்காரு. அதுல இது முதன்மையாக இவர் நடத்திட்டு இருக்காரு. தொடர்ச்சியாக பெரிய பெரிய அரசியல் பிரபலம், ஏன்னா எல்லாருக்குமே இயல்பா அரசியல் பிரபலங்கள் இல்ல சினிமா பிரபலங்கள் அவங்கள பத்தின இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் பொழுது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது. அப்ப என்னடா அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு அதுல ஒரு அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு நிலை. ஸோ இதை வைத்துக்கொண்டு ஒரு பிழைப்பை நடத்தக்கூடியதுதான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இது ஒரு கீழ்த்தரமான ஒரு பிழைப்பு. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆனா இதோ புதுசா இன்னைக்கு தமிழகத்துல இவர் ஏற்படுத்தி விடல. இதுக்கு காரணமும் திராவிட பாரம்பரியம் தான். நீங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எலெக்ஷன், அதாவது தேர்தல் நேரத்திலேயே இல்ல தங்களுடைய எதிர்கட்சியினர்ல எப்படி கேவலப்படுத்தணும், அவங்கள ஒரு மாதிரி கேரக்டரைஸ் பண்ணி அவங்கள ஒரு பலவீனப்படுத்தி அவங்க மேல சேற்றை வாரி பூசுவது, இந்த மாதிரியான ஒரு தொழிலை இதை ரொம்ப அதிகமா செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட பாரம்பரிய திமுக கட்சிகள். எல்லா கட்சியிலுமே இப்ப அந்த மாதிரி ஏதாவது ஒருத்தர் அசிங்கமா ஒரு பேசுறதுக்குன்னு ஒரு 2ஆம் தர பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கூட திமுகல இருந்ததெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, தீப்புரி ஆறுமுகம், வெற்றி கொண்டான், இவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னாலே அதுல வெறும் ஆபாசங்கள் மட்டுமே நிறைந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் எவ்வளவு தூரம் ஆபாசமாக பேசினார் அப்படிங்கறதெல்லாம் ஏன் போன தடவையில வச்சிருந்த அந்த லியோனி அவரெல்லாம் எவ்வளவு கேவலமாக அவர் பேசியிருந்தார். கடைசியாக அவரையே எந்த இடத்துல அவர் கொண்டு போய் வச்சாங்க திமுக கட்சிங்கிறதையெல்லாம் பாக்குறோம்.
ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு அசிங்கங்களுடைய தொடர்ச்சி இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா சமூக வலைதளங்களுக்கு மாறிடுச்சு. முன்னாடி இதெல்லாம் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு தெருமுனை கூட்டங்கள்ல வந்து இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். ஆரம்ப காலத்துல காங்கிரஸை வந்து எதிர்ப்பதற்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த திமுக காரங்களே இப்படிதான் அசிங்கமா பேசுவாங்க. எதுக்குடா இவங்க கிட்ட போய் பேசி அந்த என்னமோ சொல்ற மாதிரி ரோட்ல போற சாக்கடையில கல் எறிஞ்சு அது மேல நம்ம அந்த நம்ம மேலதான் அது தெரிக்குங்கிற மாதிரி அவங்க ஒதுங்கி போக ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இவங்களுடைய அசிங்கங்கள் இவங்க எல்லாருமே கடைசியா அடுத்த இதுக்கு ஆட்சிக்கும் வந்தார்கள். வந்தும் கூட நிறைய தொடர்ந்து இருக்கிறார்கள். ஸோ அந்த பாரம்பரியம் இன்னைக்கு என்ன ஆகிட்டதுன்னா இப்போ யூடியூபர்கள் வடிவில் இது வர தொடங்கிருச்சு. இன்னைக்கு யூடியூப்லயும் இந்த மாதிரியான பல இது வந்து இது ஏதோ இவர் மட்டும்தான் அப்படியா அப்படின்னா இன்னும் பல வீடியோக்கள் பலவர்கள் இது மாதிரி பேசி கொண்டிருப்பதும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்து கொண்டிருப்பதும் இன்னைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு இவர் முதல் முறையாக இந்த மாதிரி இவருக்கு வந்து இந்த பேச்சுக்காக அவரை கைது செய்திருக்கிறார்கள். இனி முக்தாரையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அவரையும் விரைவில் கைது செய்து விடுவார்கள் என்று தோன்றுகிறது. அப்ப இந்த மாதிரியாக பேசக்கூடியவர்கள் இதோட நிக்கிறது இல்லை. அதாவது ஒரு குரூப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரபலங்களை வந்து அசிங்கமாக பேசி அவங்கள வந்து ஹைப்ல அப்படியே இருக்கிறது. அந்த மாதிரி இன்னும் சில சேனல்கள் இருக்கு. கருப்பர் கூட்டம், அந்த யூடியூப் ரூட்டர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்ப இவங்கெல்லாம் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப ஹிந்து மத கடவுள்களை கொச்சைப்படுத்தி பேசுவது, அவரை கேவலமாக பேசுவது, அதை இழிவுபடுத்தி பேசுவது, அப்படி ஒரு பரபரப்பை உண்டாக்குவது, இந்த மாதிரியான ஒரு கூட்டமும் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இவர்கள் அனைவருமே என்னன்னா கைது செய்யப்பட வேண்டியவர்கள், இவர்கள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி யாராவது பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த சேனலே முடக்கப்பட வேண்டும். அந்த மாதிரியான சேனல்கள் கண்டிப்பாக முடக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்ல, ஒரு ஆங்கரை வந்து இல்ல ஒரு ஆங்கர் வந்து ஒரு வந்திருக்கக்கூடிய அந்த கஸ்ட் அவங்கள வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கு தூண்டுவதும் இல்ல கஸ்ட்டுமே அந்த ஆங்கரை இந்த மாதிரியான விஷயங்களை சொல்ற தூண்டுவதும் மாதிரியான விஷயங்கள் வரும் பொழுது இருவருமே தண்டனைக்குள்ளானவர்களாக அறிவிக்கப்படணும். அவங்களுக்கு கடுமையான தண்டனை வரணும். அந்த சேனல் என்பது முடக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி ஒரு 4-5 சேனல்ல வந்து இவங்க தொடர்ந்து செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அனைவருக்கும் பயம் வரும். இது போன்ற பேச்சுக்கள் அப்பொழுதுதான் குறையும்.